ஃபங்க்ஷனுக்கு வாங்க கொஞ்சம் அதிகமாக வாங்குறேன், ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. ஓகேம்மா. சொந்தக்காரங்களாம் வராங்க, இது காது குத்து. சொந்த தட்டு போட வைப்பாங்களாமே. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். 3402 ரூபா வருது. கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இதுக்கு மேல கம்மி பண்ண முடியாது தம்பி. 2000 ரூபா போட்டு கொடுங்க. இது அடிமட்ட ரேட்டு கேக்குறேன். நான் வாங்குனதே இல்ல பாருங்க. நானே 3000 ரூபாய் வாங்கிருப்பாங்கல. போட்டங்க. நான் 2000. என்னப்பா 2000 ரூபாய் போட்டுருக்கேன். ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சுமா. வரமா? தம்பி, நான் வந்து பழம் வாங்காத. பழம்லாம் சாயம் பூசி கொடுத்துருக்காங்க. பாத்தியா சாயம் பூசினதே? எப்படா வந்த நீ? உங்களுக்கு என்னங்க? எந்த நீ? அமெரிக்கா ஆப்பிள்ங்க. இதுல வாங்கிட்டு வந்த ஆப்பிள். இல்ல சாயம் பூசின பழம். நீ பாத்தியா நீ? அப்ப நீ வந்து பழம் அடிச்சு பேர் வச்சு அங்க நீ? பெயிண்ட் அடிச்சமா? அப்புறம் நீ ஏன் உட்கார்ந்து பெயிண்ட் அடிச்ச மாதிரி பேசுற? அப்புறம் பாத்து தம்பி. வாடா வாடா அழுகிட்டே. ஏமா வியாபாரத்தை கெடுக்குறீங்க இப்ப? வியாபாரத்தை கெடுக்குற? நீ இங்க உட்கார்ந்து நம்ம கடையில உள்ளதெல்லாம் சாயம் பூசுனதுங்கறியே. யாரு? நீங்க உங்க அப்பன் உட்கார்ந்து நைட் பூசுனீங்களா? கைஸ், இப்போ வந்து நம்ம ஒரு பழக்கடையில் தான் வந்து ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ண போகிறோம். அங்கே ஒரு ஆண்டி இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து ஒரு தரமான செய்ய போகிறோம் இன்றைக்கி. ஸோ வீடியோ இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க. ஆனால் வீடியோ ஃபுல்லாக வேறு லெவலில் ஃபன் நம்ம வந்திருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆப்பிள் எவ்வளோமா? 200. கொய்யா பழம் ஃபங்க்ஷனுக்கு வாங்க போகிறோமா? அதுதான். ஃபங்க்ஷனுக்கு வாங்க கொஞ்சம் அதிகமாக வாங்குறேன், ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. ஓகே. சரி, இது எடுத்துக்கலாமா? நல்லாக்குமா? போட்டு எவ்வளோ போடுங்க, பார்த்து பண்ணுங்கம்மா. ரேட்டு கொஞ்சம் இதுவாக பண்ணுங்க. இந்த ஆப்பிள் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அதுவா? சொல்கிறீங்க, அதான் வாங்குறேன் நானும். இப்போ சாக்கில் ஒன்று பை சாக்கு போட்டு கொடுங்கண்ணா. சாக்கு போட்டு கொடுங்க. இதா? சரி. சொந்தக்காரங்களாம் வராங்க, இது காது குத்து. சொந்த தட்டு போட வைப்பாங்களாமே. அதுதான். இது போட்டிங்களா? 3402 ரூபா வருது. கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இதுக்கு மேல கம்மி பண்ண முடியாது தம்பி. ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு போறேன்றேன். 3000. ஃபங்க்ஷனுக்கு தான் நான் எல்லாத்துலயுமே கம்மி பண்ணி தான் போட்டுருக்கேன் உனக்கு. 2000 ரூபா போட்டு கொடுங்க. இல்ல அடிமட்ட ரேட்டு கேக்குறேன். நான் வாங்குனதே இல்ல பாருங்க. நானே 3000 ரூபாய் வாங்கிருப்பாங்கல. பார்த்து பண்ணுங்க. அது ரெகுலரா வந்து வாங்குறோம் நாங்க. ஃபங்க்ஷன் ஈவினிங். சரி 3200 ரூபாய் கொடு. உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். 3200 ரூபாய் கொடு. கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. இதுக்கு மேல கம்மி பண்ண முடியாது. கஷ்டப்படுறாங்க ப்ளீஸ்க்கா. கரெக்டான ரேட் போட்டுருக்கேன். பில்ல பாரு. நான் எதாவது குறைச்சி கரெக்டாக குறைச்சி தான் உனக்கு போட்டுருக்கேன் எல்லாத்தையுமே. மற்றவங்க கொடுத்தவங்க உனக்கு ரேட்டை பாரு. கொஞ்சம் குறைச்சி கொடுங்கக்கா ப்ளீஸ். சரி 3000 ரூபாய் கொடு. வேண்டாம், எனக்கு வேண்டாம். 2800 ரூபா போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம கம்மி பண்ண முடியாது மேலே. 2800 ரூபா போடுறோம். ஏய் 3000 ரூபாய் போடுப்பா. கட்டுப்படி ஆகாதுப்பா. இதெல்லாம் வச்சுட்டு போனே. 2800 ரூபா போடுறோம். வேண்டாம், எனக்கு கட்டுப்படி ஆகாது. 3000 ரூபாய் போடுறதுனா போட்டுப்போ. ஒரு 100 ரூபா கம்மி பண்ணுங்க. கம்மி பண்ண முடியாது. நீ எனக்கு என்ன பண்ண 3000 ரூபாய் கொடு. 100 ரூபா தானே நீ ஏன் மாத்திட்டு இருக்க? ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? இங்கே என்கிட்ட தான் பேரம் பேசுவீங்க. நான் மழக்கடையிலையும் அதுலேயும் போட்டாங்க. என்னப்பா 2000 ரூபாய் போட்டுருக்க? வாங்கிக்கோங்க. என்னக்கா பண்ண அடுத்த வாட்டி வரங்க வந்து வாங்கிக்கிறோம். என்னக்கா நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சுமா? வரமா?
தம்பி தம்பி நான் ஒன்றும் பழம் வாங்காத, பழம் எல்லாம் காய பூசி வச்சுருக்காங்க. நம்ம கிட்ட பழம் ஃப்ரெஷ் பழம் எல்லாம், அதெல்லாம் சாயம். அவங்கள்ட்ட வாங்காதா? இங்கே வா தம்பி, வா தம்பி வா. எவ்வளோண்ணா? எவ்வளோ தம்பி? இது வந்து உனக்கு என்ன பழம் வேணும்? சரி, ஒரு சீட் வாழைப்பழம். வாழைப்பழமா? இந்த வாழைப்பழம் மொத்தம் நீ சும்மா ஒரு 350 ரூபா கொடு போதும். அண்ணாச்சி பழம். அண்ணாச்சியா? ஆ என்னது என்ன பழம்ண்ணா? இது வந்து அந்த பழம், கிவி பழம். ஓகே ஓகே. இது ஒரு அண்ணாச்சி பழம். அண்ணாச்சி விட்டுவா இந்தா. எவ்வளோண்ணா இது? இது 850 ரூபா ஒரு பழம். தம்பி எல்லாம் ஜெர்மன்லேருந்து வந்த பழம் தம்பி. 1500 ரூபா கொடு. காசு மறைச்சு கொடு. இல்லை இல்லை, சில பேர்லாம் பொறாமப்படுவாங்க. எவ்வளோ இருக்கா? 1500 ரூபாண்ணா. 1500 ரூபாக்கா? 20 எண்ணிக்கிறேன். கவர் எதுவும் இல்லைங்களாண்ணா? கவர் எதுவும் இல்லைங்களா? கவரா? இந்தா இதில் போட்டுக்கோ. போயிட்டோம். நம்ம பக்கத்துல எல்லாம் சொல்லு. வாங்கம்மா வாங்கம்மா. பேரிக்காய் பேரிக்காய் பேரிக்காய், சீனா பேரிக்காய் சீனா பேரிக்காய், சீனா பேரிக்காய்மா சீனா பேரிக்காய். வாங்க. இங்கே பழத்தை வாங்கிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்குறேன். என்ன நினச்சிக்கிட்டு இங்கே உட்காந்துருக்க நீ? உங்களுக்கு என்னம்மா, நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன்ல. காசு கொடுத்து வாங்கினா இங்கே கடை போட்டு வந்துருப்பேன். இந்த பழத்தை நீ எவ்வளோ வித்தாவட்ட? பழம் 800. பார்க்காம இருந்தேன். பழம் 800 ரூபாம்மா. நான் எவ்வளோ கொடுத்தேன்? 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு என்னம்மா விற்கிறது அவங்க திறமை. இங்கே வா, நீ எங்கேயாவது போய் கடையை போட்டு ஏன் கடைக்கு தான் என்ன கடையை போட்டுருக்க? தேவையெல்லாம் பேசுறீங்கம்மா நீங்க. உங்க வேலையை பாருங்க நீங்க. நல்ல கொடுக்குறேன் தானே நீ? வேற என்ன? பார்த்தா அப்படி தெரியல. என்ன சொல்லி வர வைக்கிற? ஃபாரின்ல இருந்து வந்துச்சு, இதுல இருந்து வந்துச்சு, அதுல இருந்து வந்துச்சு. வியாபாரம் பண்றது என்னோட திறமை. வியாபாரம் உனக்கு எங்க பண்ண இடமே இல்லையா? யாரு? அவ்வளவோ தெரு இருக்கு. பப்ளிக் ரோடுங்க உங்க கடை. அங்க கடை அங்க இருக்குங்க. ஹலோ, காசு கொடுத்து வாங்கிட்டோம்ல நாம. இருடா உன வந்து வச்சுக்கிறேன் நான். காசு கொடுத்து தானே வாங்குறோம், ஓசில வாங்கணும். அத கதையாகுது இது. ஆப்பிள் அமெரிக்கா ஆப்பிள், சைனா கொய்யா. அமெரிக்கா ஆப்பிள், சைனா கொய்யா. அமெரிக்கா ஆப்பிள், சைனா கொய்யா. என்ன வாங்குறீங்க? என்ன பணம் தம்பி? எல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம் நம்மள்ட்ட. அமெரிக்கா, ஜப்பான், சைனா அங்கேருந்து கொண்டு வந்தது. பாரு, குழந்தைங்களாம் கொடுக்கணும் பழம்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் தான் சொல்கிறேன் நான். தம்பி இந்த பழம் மாதிரி அமெரிக்கா பழம். அமெரிக்கா ஏங்கா இப்போ வியாபாரத்துக்கு எடுக்கிற? சும்மா நிறுத்துற. நீ வா நம்ம கடையில பார்க்கலாம். நீ வா. இங்க பாருங்க, எல்லாம் சாயம் பூசி வைக்கிறாங்க பழம். எல்லாம் வீணா போற பழம். என்ன பாத்தியா நீ? பாத்தியாடா சாயம் பூசினத? எப்படா பாத்த நீ? உங்களுக்கு என்னங்க? சண்டை போடுவாங்க. இங்க தம்பி அண்ணே என்ன? இங்க பாரு. எந்த நீ? அமெரிக்கா ஆப்பிள்ண்ணே. இதெல்லாம் வாங்கிட்டு வந்த ஆப்பிள். இதெல்லாம் வாங்கிட்டு வந்த ஆப்பிள். ஹலோ, ஏங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்தடா மகர? எங்க வந்து இங்க உட்கார்ந்துக்க? இப்போ நான் உங்களை தான் பிடிச்சி டிஸ்டர்ப் பண்ணேன் நான். பிரச்சனை தானே. அண்ணாச்சியா? அண்ணா ஆப்பிரிக்கா அண்ணாச்சிண்ணே. அண்ணாச்சி நம்ம கடையில வாங்கி ஏங்க நாய் மரப்பா 800 ரூபாய் தலகாணி விக்கிறான். அண்ணே அது வந்து ஆப்பிரிக்கா. அது என்னங்க நல்லா இருக்கும். 700 ரூபா போடுங்க. 700 ரூபா போடுங்க. என் கடையில உள்ள குடி. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா? ஏங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ எவ்வளவு நேரம் நானும் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன் நானு. வந்தற போதே எனக்கு வாயில. ஏங்க உங்க கடை அங்க இருக்கு. நான் காலி பண்ணு நீ இத. ஏப்பா இல்ல பண்ணி குடு பண்ணி. நான் வாங்குறேன். ஏய் அம்மா யார் தேமா கெடுக்குறீங்க நீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நடந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் மட்டும் ஓரமா தான் வித்துட்டு இருக்கேன். இது ஓரம் கிடையாது. நீ எங்க தூக்கிட்டு ஓடு. வாங்கடா வரைக்கும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். நீயே கொடுத்துட்டு நான் எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கேன். என்ன மரியாதை விட்டு போற உனக்கு சொல்றேன் நான். என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? மரியாதை கட்டி போற உனக்கு. மரியாதை கிளம்பிடு. அது அண்ணா அம்மா என்னம்மா ஏமா இல்லங்க ஏமா நீ கிளம்பு. எல்லாம் ஏன் காசு உனக்கு என்ன எவ்வளவு காசு கொடுத்துருக்க நீ? 1200 ரூபாய் தர்பூசணி. ஏய் குடுறா. ஏமா ஏமா அம்மா காசு கொடுத்து நான் வாங்கிருக்கேம்மா. தேவலாம் பண்ணாதீங்க. நீ முதல்ல எடுத்து காலி பண்ணு. கிளம்பு. என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் எவ்வளவு பொறுமையா உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி போனா போதும். என்னங்க காசு கொடுத்து நான் வாங்கிட்டேன். காசு தரேன். காசு தரேன்டா. முதல்ல கிளம்பு. நான் உனக்கு என்ன ஆப்பிள் வேணுமாடா? 1200 ரூபாய் கொடுத்து எடுத்துக்கணும் ஆப்பிள. இந்த 3 ஆப்பிள். அம்மா ஏமா வியாபாரத்துக்கு எடுக்கிறேன் நீ? அண்ணா வாங்கிக்கிறேன். 200 ரூபாய் நான் வாங்கிக்கிறேன். என்ன பண்ணிட்டு கடையை போய் நம்ம பழத்தை போ. தம்பி இங்க பாரு. பூசு இங்க பாரு. எல்லாம் வீணா போட போலாம். எல்லாம் சாயம் பூசின போலாம். நீ பாத்தியா நீ? ஒப்ப நீ வந்து பணம் அடிச்சு பேடிச்சு அடியா நீ? பெயிண்ட் அடிச்சமா? அப்புறம் நீ ஏன் உட்கார்ந்து பெயிண்ட் அடிச்ச மாதிரி பேசுற? அப்புறம் பாத்து தம்பி. வாடா முதல்ல அழிக்கிட்டே. ஏமா வியாபாரத்துக்கு எடுக்கிறீங்க இப்ப? என்ன வியாபாரத்தை கட்டிட்ட?
நீ இங்க உட்கார்ந்து நம்ம கடையில உள்ளதெல்லாம் சாயம் பூசுனதுங்கறியே யாரு நீங்க உங்க அப்பன உட்கார்ந்து நைட் பூசுனீங்களா இவன் தேவலாம் பேசுறீங்க அப்பன பத்தில மரியாதை கெட்டு தரோம் எல்லா பழத்தையும் எடுத்து அமெரிக்கா பழம் அமெரிக்கா ஆப்பிள் திருப்பி மார்க்க மாட்டேன் தெரிஞ்சு போடவல போ முதல்ல ஒரு அளவு தான் உனக்கு மரியாதை இந்த பழத்தை நீ வாங்கிக்கல எடுத்து நீ போய் முதல்ல எடுத்து காலி பண்ணு இதென்ன காசு கொடுறா பழத்தெல்லாம் வச்சிட்டு போ எந்த வியாபாரத்துக்கு எடுத்துக்கிட்டே வையா மரியாதை கெட்டு போறோம் எவ்வளவு நீ நிறுத்தி என்ன பாடப்படுத்திட்டு இருப்பீங்க இருந்துட்டு கடை நடத்த முடியாடா நீ என்ன மறைக்கிற நான் பாட்டு வியாபாரம் ஒரு நேரம் பண்ணிட்டு இருக்கேன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்க வேற வியாபாரம் உனக்கு வேற தொழிலே கிடைக்கலையா எனக்கு ஆப்போசிட் தான் வரீங்க அதுவும் ஏன் கடை வாசல்ல மரியாதை கிளம்பி எதுக்கு இங்க உட்கார நீ நான் எவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன் பொறுமையா கஸ்டமர் இருக்காங்களேன்னு பாக்குறேன் நான் என் பழத்தை நான் எடுத்துக்கிறேன் அக்கா என் பழத்தை நான் எடுத்துக்கிறேன் எவ்வளோ சொல்லி போட்டாங்க அண்ணா அந்த பழம் அண்ணா வேணா 150 தரேன் வேணா அண்ணா மொத்தமா 150 தரேன் வேணா வேணா மொத்தமா 150 தரேண்ணா அநியாயமா இருக்கு 540 ரூபாய்க்கு யாராவது வைப்பாங்கண்ணா வெறும் 50 ரூபா கூட இது மொத்தமா 150 ரூபாய் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் பிராங்க் வீடியோ பிராங்க் வீடியோவா என்ன இந்த கடையில வந்து போடுற பிராங்க் வீடியோ பண்ணிட்டு பண்ணி அண்ணா ப்ரோ அக்கா இருங்க அவன் நம்மால் தாங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அவன் பழம் வாங்கலாம் வரலக்கா அக்கா ஒரு நிமிஷம் இருங்க பிராங்க் வீடியோ யூடியூப் சேனல் பழங்களெல்லாம் வாங்கி அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க நம்ம முன்னாடி ஒரு பையன் வந்தான்ல பழம் வாங்கிட்டு போனான்ல ஆமா அவனும் நம்மால் தான் என்கிட்ட வாங்கிட்டு போனான் அவன் நம்மால் தான் யூடியூப் சேனலுக்கா போகிறவங்கள பார்த்தால வாட்ட மாதிரி கடை அதான் பளிச்சுன்னு என் கடையாடா கிடைச்சிச்சு சாரிக்கா யூடியூப் எவ்வளோதான் நடத்திக்கிட்டு உட்காந்துருக்குறேன் என் கடையா உங்களுக்கு ப்ராங்க் பண்ண கிடைச்சிச்சு அக்கா இருங்க வாங்க ப்ரோ இல்லை பழமெல்லாம் எடுத்து வச்சுங்க வாங்க பழமெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல நீங்களே சேல் பண்ணிவிடுவீங்க கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அக்கா முன்னாடியே சொல்லக்கூடாதா இல்லைக்கா அது இங்கே அக்கா இங்கே வருங்க 3900 போட 2900 போட்டோம்ல இந்த பழமை நாங்கள் எடுத்துகிட்டு போய் எதுவும் பண்ண முடியாது நீங்களே வாங்கிக்கோங்க ஒரு அமௌண்ட்டு மாதிரி நான் கொடுத்துட்றேன் நான் எடுத்து வச்சுருங்க இப்போ எல்லா பழத்தையும் அங்கே மேலே வச்சுருங்க அது சும்மா ஒரு காமெடி வேணுங்க என்ன காமெடிப்பா ஃபேமிலி லேடிலாம் கொண்டு போய் இப்படி நிப்பாட்டலாமா சும்மா ஒரு ஃபன்னு தான் ஜாலியாக எடுத்துக்கங்க எவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு பிபி இருக்குடா எனக்கு ஐயோ அப்படி வாங்க நமக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு போய்ட்டு ஒரு ஊசி அதையும் செய்ய டாக்டர் ஹாஸ்பிட்டலும் கொண்டு போ அக்கா பழத்தை மட்டும் வாங்கிக்கோங்க நாங்கள் எடுத்துகிட்டு போய் வேஸ்ட் ஆகிடும் ஆகிட்டோம் ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றோம் சரி அமௌண்ட்டெல்லாம் ஒன்றும் வேண்டாம் போங்க இல்லை கொடுத்துட்றோங்க ஏங்க ஏதோ என்ன பண்ணிட்டீங்கப்பா போங்கப்பா இல்லை சொல்லுங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள் பரவாயில்ல போங்க இந்த பழம் அந்த தம்பி ஒருத்தன் வாங்கிட்டு போனால எடுத்துருவாங்க 2 நிமிஷம் காரில் தான் இருக்குது எடுத்துங்க சரி ஹாய் காய்ஸ் இங்கே தரமாக ஒரு ஃபன் ஒன்று பண்ணோம் ஸோ அவங்க அக்காவுக்காக நம்ம வந்து கடையை வந்து எங்கே இருக்குன்னு சொல்லாமல் போக முடியல எங்களுக்காக ஸோ வந்து ஏன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து எங்களுக்காக வந்து பரவாயில்ல ஓகே காசு கூட வேணாம் அப்படின்ட்டாங்க பட் வந்து இங்கே உள்ள ஃப்ரூட்ஸ் பார்க்கும்போது எனக்கு உங்களை சொல்லணும்னு தோணுச்சு இங்கே 3ஆம் கட்டளை சென்னையில் கோவூர் பக்கத்தில் 3ஆம் கட்டளை அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே 3ஆம் கட்டளை பஸ் ஸ்டாப்லேயே இந்த கடை இருக்குது அதாக்கா ராங் பண்ணது பக்கத்தில் வந்து கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ 3ஆம் கட்டளை பஸ் ஸ்டாப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கடை இருக்குது பழங்கள் வந்து எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருக்காங்க எல்லா பழமுமே சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் மாண்டேஜில் காட்டுறோம் பாருங்கள் எல்லா பழமுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க ஸோ 3ஆம் கட்டளை இந்த ஏரியா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பழக்கடையை விசிட் பண்ணுங்கள் ஹாய் கைஸ் நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்கள் ப்ரொமோட் பண்ணி தரோம் அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம் ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம் அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம் இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான் எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம் சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம் சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கங்க